பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு ஊழியரின் இடத்துல அவர் பேர் சொல்லக்கூடாது, அநேக நேரம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் ஒரு நல்ல குருவானவராய் பணியாற்றுகிறவர். ஆனால் அவருடைய மனதில் அடிக்கடி கேட்பார், ஐயா நான் ஊழியத்தை விட்டே போயிடலான்னு கூட எனக்கு மனசு வருது, அவ்வளவு பாடு, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பிரச்சனைகள், எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அநேக நேரம் சொல்லுவார், தொலைக்காட்சியில் என்னை போல எத்தனை ஊழியக்காரங்க பாடுகள் மத்தியில் இருக்காங்களோ அவங்களையும் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு வார்த்தையை பேசக்கூடாதா? பொதுமக்களுக்காக நிறைய காரியத்தை பேசுகிறீங்க, இது 2 பேருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னார். அதை கேட்ட நான் வேத வசனத்திலே என்னுடைய எண்ணத்தை இப்படியே ஒருமனப்படுத்தின போது ஒரு காரியம் என் மனதில் பட்டது. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்கிருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நான் சொல்றது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காவது, வெரிஃபிகேஷனுக்காவது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் தேடி எடுத்து ஒரு காரியத்தை திருப்ப போறீங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது 8வது 9வது இந்த 3 வசனத்தையும் எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார், தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே கதறின தேவ ஜனமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே கதறின தேவ ஜனமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்வே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்திருந்து போஜனம் பண்ணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம். நீர் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். போதும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஒரு மனிதனை தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு அநேக நேரம் நாம் தட்டி எழுப்ப வேண்டியதாக தான் இருக்கு. ஏன்னா ஆதியில் இருந்த பக்தி நமக்குள்ள இன்னைக்கு இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 2:4 ஆதியிலிருந்த அன்போட நம்ம விட்டுட்டோன்னு ஒரு குறை இருக்கிறதா சொல்றார். நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. லவோதிக்கா சபை சொல்றார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானே, வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் இருக்கார். எனக்கு அன்பானே, அநேக நேரங்களில் நமக்கு வார்த்தைகள்லாம் தெரியுது, ஆனால் நம்மால ஏன் நிற்க முடியல? நமக்குள்ள அப்படியே அன்பு. ஏன்னா பவுல் சொல்றாரே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது மிக தெளிவாக எழுதியிருக்கு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமோ ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அன்பானே, அப்படி நிச்சயித்திருக்கிற பவுலுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு. அவரே சொல்றார் 2 கொரிந்தியர் 12:7 என் மாமிசத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது நாள்தோறும் என்னை கொட்டும் சாத்தானின் தூதுவனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஜெபம் பண்ணினேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இன்னைக்கு பாடுகள் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் பாடுகள் உண்டு. ஏன்னா கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நாம விசாலத்தில் இடுக்கமான வாசலோடியா தான் என்ன செஞ்சாகணும்? போயாகணும். எனக்கு அன்பானவர்களே, அக்கினியை இறக்கின ஒரு மனிதன் யாரு? எலியா. பாகால் தீர்க்கதரிசியின் முன்னாடி முழங்கினவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்க சொன்னவன், ராஜாவின் முன்னாடி போய் தைரியமா நின்று சொல்லுவான். 17ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 17:1-2 வாசிக்கிறோம், திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உடனே 3 வருஷம் 6 மாசம். ஆனா அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அவனுக்கு அக்கினியை இறக்க முடியும், மழையை பெய்ய வைக்க முடியும். 1 ராஜாக்கள் 18:41-42 பார்த்தா அவன் கர்மேல் பர்வதத்தில் ஏறி தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்த போது
வேலைக்காரன் சொல்றான், அடே பெருமழையின் இரைச்சல் கேட்குது போய் பாரு. ஒரு தரம் இல்லை 7 தரம் போய் பார்த்தான், ஒண்ணுமே இல்லைண்ணா. ஆகாவிட சொன்னா, நீ போ, பெருமழையின் சத்தம் கேட்குது. எப்ப சொன்னா, உள்ளங்கையளவு மேகம் தெரியுதுன்னா. நீ போயா, போற தடை பண்ணிடாம இருக்கட்டும், போஜனம் பண்ண போனா. அவனுக்கு முன்னாடி இந்த எலியா ஓடனா, அதற்குள்ள மழை பெய்தது. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தைரியமா நின்று பேச முடியும், அக்கினியை இறக்கி அபிஷேகம் பெற்ற எலியாவால் நிற்க முடியும். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோர்வு உண்டு. அதனால தான் நம்ம பாடுறோம். ஐயா பாடி வச்சுட்டு போனார், சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. மாறாமுகம் கொண்ட கத்தேருக்கிறார், மாறாமுகம் கொண்ட கத்தேருக்கிறார். மாறாமுகம் போலவே உண்மை மாறாதவர் போலவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. படியாதே கண்ணீரல்து மனம், மடியாதே என்னவென்று. படியாதே கண்ணீரல்து மனம், மடியாதே என்னவென்று. இருள் நீங்கி போய் மீண்டும் விடிவெள்ளி முளைத்திடும். இருள் நீங்கி போய் மீண்டும் விடிவெள்ளி முளைத்திடும். கதிரவன் ஒளி வீசிடும், உனக்கு பகலவன் ஒளி வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. ஹல்லேலூயா. எனக்கு கண்பாலோட எந்த மனுஷனுக்கும் சோர்வில்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு பெண்ணுடைய வார்த்தை கேட்ட உடனே அவ என்ன சொன்னா, 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஏசபேல் என்றால் கற்பில்லாதவள், without a chastity, அத பொருள். அவன் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாது போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னாள். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஏலியாவுக்கு சோர்வு வந்துருச்சு. எப்பவுமே மனித வார்த்தைகள் நம்மை சோர பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும். அநேக நேரங்களில் நாம் அதை தெரியறதில்ல. சோர்ந்து போகும்போதெல்லாம் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐயா ஃபாதர் பாடினார், ரொம்ப அழகா பாடினார். என்ன பாடினார்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அக்கினி இறக்குனவன் பட்டை கருக்கினால் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ண மலையை நிப்பாட்டினவன் அவ்வளவு வல்லமையுள்ள மனுஷன். ஆனால் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்ட உடனே ஓடி போய் வனாந்தரத்தில் படுத்து கொண்டான் என்றால் நாம எம்மாத்திரம் என கண்மார்களை ஓடி போய் படுத்துக்கிட்டு சொல்றான், சூரச்செடிக்கு அடியில் வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு நான் என் பிதாக்களை பார்க்கிறோம், நல்லவன் அல்ல, போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தரம் இல்லை, 2வது தரம் அவனை தட்டி எழுப்புகிறான். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். திரும்ப வாசிங்க. தட்டி எழுப்புகிறார் 2ஆம் தரம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் திரும்ப முதல் தரம் வந்து எழுப்புனா இவன் படுத்துக்கிட்டான். நம்மளும் அப்படித்தானே எழுப்பினோன்னு எந்திரிச்சிடறோமா? ஏன்னா அநேக நேரம் நமக்கு தூக்கத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் நம்ம தான் உட்காந்து பாடுவோம், தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. தூங்குனா என்ன நடக்கும்? எதிரி சத்துரு களையை விதைத்து விடுவான். காலையில் இருந்துச்சு பார்த்தா எப்படி களை வந்துச்சு? சத்துரு அதை விதைத்தான். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த எலியா முதல்ல படுத்திருந்தான், தூங்கிட்டு இருந்தான் சூறைச்செடி கீழே. அந்த சூறைச்செடிங்கிறது குரூம் ட்ரீன்னு ஆங்கிலத்தில் இருக்கு, விளக்கமாத்து மரம். இதில் என்ன நிழல் கிடச்சுன்னு எனக்கு தெரியல. படுத்திருந்தான். சொல்றான், என் ஜீவனை கசப்பாக்கிட்டேன், போதும், என் பிராணனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது முதல் தரம் வயசான ஆளாச்சேன்னு கொண்டாந்து தழலில் சுடப்பட்ட அடையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டாந்து வச்சு அவனை தட்டி எழுப்பி, நீ எந்திரிப்பா, போஜனம் பண்ணு புசினார். ஆனால் அவன் படுத்துக்கிட்டான். இப்போ 2ஆம் தரம் தட்டி அவனை எழுப்பி என்ன சொல்றாரு? வாசிக்க 19:7. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு எனக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. எனக்கு பலவீனம் வந்துருச்சு, வயசாயிருச்சு, இனிமே எப்படி இருக்க பாரு. இன்னும் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நான் கூட நினைப்பேன், ஐயோ வயசாயிருச்சேன்னு. அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, என்னையா பாடுறீங்களே, என்ன பாடுறீங்க? ஒரு பாட்டு உண்டுல, உங்களுக்கு தெரியுமா? என்ன அழகா, பலப்படுத்தும் கிறிஸ்துவாதே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாதே பெரிய காரியம் செய்வாயே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே.
நினைத்தானே கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. நான் கூட சில நேரம் இங்கே மக்கள்கிட்ட போலமே, வயசு போயிடுச்சியா, சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சியா, இனி எப்படி நடத்த போகிற, யார் கையில் கொடு. ஆண்டவர் சொன்னார், எலியாவும் இப்படி தான்ப்பா சோர்ந்து போனா, அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசி சோர்ந்து போனா, அவனை நான் பலப்படுத்தினேன். எப்படி பலப்படுத்தினேன்? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த ஒரு நேர போஜனத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த ஓரேப் என்பது என்ன? என கண்பாலே ஓரேப்னு ஒரு சர்ச்சை இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. இந்த ஓரேப் என்பது என்ன? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 1-2 வசனத்தை முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். எனக்கு அன்பார்களே, இந்த ஓரேப் என்பது ஒரு பர்வதம். இந்த பர்வதத்துக்கு வரணும்னா நீயும் நானும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அங்க வந்தா தான் தரிசனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இங்க ஓரேப்புக்கு 40 வருஷம் கழிச்சு மோசே ஆடு மாடு மேய்ச்சி திக்குவாய மந்த புத்திக்காரனா ஒன்றும் தெரியாதவனா போய் பப்பங்கிற காலம். ஏன்னா நான் ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சின்ன பிள்ளைய ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அது முதல்ல அர்த்தம் விளங்கலை. ஆனால் அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்து அப்புறம் தான் விளங்குச்சு. என்ன பாடினாங்க தெரியுமா? ஜீரோவா இல்லை ஹீரோவா, இயேசுவின் பின்னே ஓடிவா, தட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. ஹீரோவா இல்லை ஹீரோவா, இயேசுவின் பின்னே ஓடிவா, தட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. ஹீரோவா இல்லை ஹீரோவா, இயேசுவின் பின்னே ஓடிவா, தட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. ஹீரோவா இல்லை ஹீரோவா, இயேசுவின் பின்னே ஓடிவா, தட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. சச்சின் போல பேட் செஞ்சாலும் ஆக மாட்டான் ஹீரோ, ரோபோ போல பேட் செஞ்சாலும் ஆக மாட்டான் ஹீரோ. சச்சின் போல பேட் செஞ்சாலும் ஆக மாட்டான் ஹீரோ, ஒரு போல பேட் செஞ்சாலும் ஆக மாட்டான் ஹீரோ. ஹீரோவா இல்ல ஜீரோவா, இயேசுவின் பின்னே ஓடிவா, தட்டு தடங்கள் இல்லாம ஜல்தியாக ஓடிவா. நல்ல கவனிங்க. அவர் ஹீரோவை ஜீரோவாக்குவார், ஜீரோவை அவரால் முடியும். இந்த அர்த்தம் எனக்கு அப்போ அந்த பிள்ளைய பாடும்போது புரியலை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். மோசே ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆனா அப்பா அவர் பயன்படுத்தல. வல்லவனானால தான் வல்லவன் போய் ஒருத்தனை கொலையை பண்ணிவிட்டான்.
மண்ணுக்குள்ளே புதைச்சுட்டான். அடுத்த நாள் தெரிஞ்ச உடனே ஓடியே போயிட்டான். பிள்ளைக்கே பேர் வச்சான். என்ன பேர் வச்சான்? பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு என்ன செய்தான்? எலியேசர் என்று பெயரிட்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த மோசே அப்ப பிரயோஜனப்படலை, இப்ப ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அவனே சொல்றான், நான் திக்குவாய மந்த புத்திக்காரன், ஒண்ணுக்கு லாயக்கப்பட மாட்டேன்னார். அப்பதான் அவனை பலப்படுத்துறாரு. எப்படி பலப்படுத்துறாரு? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த மோசேயை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போய் நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது என்றார். ஆமா, எனக்கு கண்வளை இந்த மோசே இப்ப ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆடு அவ்வளவுதான். இப்ப ஆட்டை ஓட்டிக்கிட்டு பின்புறத்தில் ஓரே மட்டும் பர்வதம் மட்டும் வந்தான், கர்த்தருடைய பர்வதம். என்னைக்கு நீ கர்த்தருடைய பர்வதத்துக்கு வர்றியோ அன்னைக்கு கர்த்தரின் சத்தம் கேட்கும், கர்த்தருடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். நாம உட்காந்து பாடினா கொட்டு கிளிய வீட்டுக்குள்ள உட்காந்து அடிச்சா கிடைச்சிடாது. அழகா பாடுறோம்ல, தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், உந்தன் துணையின்றி துன்பந்தான் இல்லையோ. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், துணையின்றி துன்பந்தான் இல்லையோ. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்னை தரிசனை உள்ளவர் நீயே ஐயா. அளவு தரிசனம் ஆபகுக் சொல்லும்போது சொன்னாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். இங்கே ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு ஆடுகளை ஓட்டிட்டு வந்தான். அப்ப என்ன நடக்குது வாசிக்க பார்க்கலாம். அவன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்து அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையிலிருந்து அவனுக்கு தரிசனமானான். அப்பொழுது அவன் உற்று நல்ல கவனிங்க, தரிசனம் வந்து உனக்கு தனிப்பட்ட முறையிலே கிடைக்கும். நான் பைபிள் காலேஜ் போகும்போது கேட்டாங்க, கர்த்தர் உங்களோட பேசியிருக்காரா? நான் சொன்னேன், நிறைய வசனத்தை உங்களோட பேசியிருக்கேன். அதை விடு, அது வேண்டியதில்லை. கர்த்தருடைய சத்தம் உனக்கு தனியாக கேட்டிருக்கா? மோசே எங்க பார்க்கும்போது யார் கூட இருந்தா சொல்லுங்க? யார் கூட இருந்தா? ஆடு மாடு தான் கூட இருந்துச்சு. அதுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? தெரியாது. என கண்வானுடைய இவன் ஓரேப்பட்ட பர்வதம் மட்டும் வந்தபோது அங்கே ஒரு காட்சி அவனுக்கு தெரியுது. பச்சை முள் அக்கினி ஜுவாலையிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. தரிசனம். திரும்ப அதை வாசிங்க 3ஆம் வசனத்தை. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி வெந்து போகாமல் அக்கினியால் ஜுவாலித்து எரியுது. கொழு கொழுகிற நம்ம பாஷையில சொன்னா குபு குபு குபுன்னு எரியுது. அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை காண்பேன் என்றான். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன். நாம் அதனாலதான் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். அற்புதர் 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 இயேசு
அற்புத அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. சொல்லுங்க, அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அலைகடல் மேலே நடந்தவர் இயேசு இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அலைகடல் மேலே நடந்த இயேசு இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய உலகத்தில் இருப்பவரும் எங்கள் இயேசு பெரியவர். உண்மையால் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத. உண்மையால் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன்ன உடனே அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில். நல்ல கவனிங்க, தூதன் அப்படின்னாங்க, இங்க கர்த்தரை கிட்ட வருகிறதை கண்டாராம். முட்செடியின் நடுவில் இருந்து, முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்றார். அவன் இதோ அடியேன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சி என்ன செய்ய கழற்றி போடு. ஆலயத்துக்குள்ள போகும்போது செருப்பை போட்டுட்டு போகாத. நீங்க சொல்லி வெளிநாட்டுக்காரன் போட்டான், அவன் போட்டு வந்தான். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போட்டு போமா? போடுவோம். ஏன்னா நாகர்கோயிலில் அது உண்டு. சோறு போட்டால் கூட செருப்பை போட்டுட்டு தான் சோறு போடுவாங்க. என கண்வானவளே, ஏன்னா பாதரிட்ட உன் பாதங்கள் அழகா இருக்கு. ஆமா, உன்னத பாட்டில் வச்சு. ஆனா அதே சமயத்தில் அந்த செருப்பை குறித்து ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 பார்க்கிற ஒருத்தன் விற்கிறது வாங்குறதுலோட ஒருத்தன் செருப்பை ஒருத்தன் கழட்டி போடணும். காணாமல் போன இளைய மகன் வந்தவன முதல்ல கொடுத்தது அவனுக்கு என்னது? பாதரட்சை. யோவான் சொன்னா, அவர் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நாம் எடுப்பதற்கு பாத்திரம் அல்ல. எனக்கு அன்பாளை சொல்றாரு, உன் செருப்ப மேல கட்டி விடு, நிக்கிற பூமி பரிசுத்த பூமியினார். வாசிங்க. அப்பொழுது பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை என்ன செய்தான்? மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன்.
அவர்களை எகிப்தியரின் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். ஆமா, சோர்ந்து போயிருந்த மோசேக்கு கர்த்தர் பலப்படுத்தினார். எவ்வளவோ லாயக்கில்லைன்னா ஆனா அவனுக்கு தரிசனமானார். அதே யாத்ராகம 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. நீ அவனோடு பேசு, அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். எனக்கு கண்பாளே, ஓரேப் என்றால் தரிசனம் கிடைக்கிற இடம். இன்னும் ஓரேப்னா என்ன? எலியா அங்கே ஓரேப் மட்டும் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சான். ஆனால் போய் எங்கே உட்காந்துட்டான்? கெபிக்குள்ளே போயிட்டான். அவன் எழுந்தான், சாப்பிட்டான். ஒரே நாளில் ஒரு நேரம் சாப்பிட்டு 40 நாள் நடந்து வந்தான். நடந்து எங்கே வந்து சேர்ந்துட்டான்? ஒரே பின் பர்வதம் மட்டும் வந்து அங்கே இருந்துட்டு ஒரு கெபியில போய் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் கெபிக்குள்ள போய் தங்கிட்டான். எனக்கு கண்பாருடைய இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர் நம்மளை அப்பப்போ உற்சாகப்படுத்துறார், எழுப்பி விடுறார். ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம்? உட்காந்துக்கிறோம். என்னால் முடியாது. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. எசேக்கியா பிரான்சிஸ் என்ன பாடினாரே, நமக்கு அநேகமாக மைனர் ஸ்கேலில் ரொம்ப அழகான பாட்டு. நமக்கு அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கூடாதையா உம்மான் எல்லாம் கூடும், என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மான் எல்லாம் கூடும். அது தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என்னேது நியாயம் அழுக்காத கந்தை என்று உணர்ந்தேன் இயேசுவே. என்னேது நியாயம் அழுக்காத கந்தை என்று உணர்ந்தேன் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கண்பானவர்களே, ஓரேப் மட்டும் வந்தவன் ஆண்டவர் சொன்னார்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்க வந்து கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டானே. ஓரேப்புக்கு முதல்ல அவன் வரணுங்க, அங்கதான் தரிசனம் கிடைக்கும்.
மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ஓரேப்னா என்ன? பல காரியம் இருக்கிறது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். கன்மலையிலே நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. அழகா நம்ம பாடுறோம்ல, தாகம் தாகம் என்று என்னக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்று என்னக்காய் ஏங்கி நின்றே. சுமந்தே பரிகாத பணியாடி எல்லா பாவங்கள் சுமந்தே பரிகாத பணியாடி அன்பே கல்வாரி அன்பே உண்மை பார்க்கையிலே உள்ளம் உடையதப்பா. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையதப்பா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், மோசேட்ட சொல்றார், ஜனங்கள் தாகம் தீர்க்கிற இடம் ஓரேப். இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 பண்டிகையின் கடைசி நாளான பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுனார். சமாரியா பெண்ணிட்ட சொன்னார், வந்திருப்பவர் யார் என்று அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பா. நீ கொடுக்கிற தண்ணி அடிக்கடி தாகம் எடுக்கும், ஆனா அவர் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் தாகம் எடுக்காது. அவர் தாகம் தீர்க்கிறவர். ஏன்னா ஏசாயா சொன்னால, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நாமளும் பாடுறோம்ல, ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நீ ஓரேபுக்கு வந்தேன்னா உன் தாகம் தீர்க்கப்படும். எத்தனை பேர் இந்த இடத்துல பலவிதமான தாகத்தோடு வந்தீங்க? எனக்கும் ஒரு வியாதி சுகமாகுமா, எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறுமா, எனக்கு இருக்கிற கடன்ல இருந்து விடுதலை கிடைக்குமா, எனக்கு இருக்கிற கண்ணீர் மாறுமா, என் வேதனை மாறுமா என்று இந்த தொலைக்காட்சி முன்னாடி நீ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் தாகத்தை தீர்க்க நீ ஓரேபுக்கு வர வேண்டும். கண்மலையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்மலையிலிருந்து எங்காவது தண்ணீர் வருமா? அந்த கண்மலை யாரு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள்,
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அதனாலதான் நம்ம பாடுறோம், எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே, காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நேரங்களில் போக்கிலோமை தந்தீரையா, எந்த பலவின நேரங்களில் போக்கிலோமை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தாகம் மனுஷனுக்கு வனாந்தரத்தில் ஆகாரப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? தண்ணி காலியாக போச்சு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்கணுமான்னு தண்ணியெல்லாம் போய் சத்தமிட்டு அழுதாள். கத்தர் அங்கே சொன்னார், உன் பிள்ளை கையில் பிடிச்சிட்டு போ, பெரிய ஜாதியாக்கு வேணார். கண்ணை திறந்து பார்த்தா தண்ணி துறவே இங்கே இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவரத்தில் வரும்போது, ஓரேபுக்கு வரும்போது உன் தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அதே யாத்ராகமங்களின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஐயா, எளிமை கோலம் எடுக்கிற இடம் ஓரேப் தாங்க. ஏன்னா அவர் எப்படி இருந்தார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்ப தக்க ரூபமா அவருக்கு இல்லை. நாம அந்த அழகு 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 அழகுன்னு போய் தான் குட்டிச்சோரா போய் கிடக்கு. ஒரு பெரிய டாக்டர் இருந்தார். நான் கேட்ட சாட்சி என்னை பரவசப்படுத்தியனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல டாக்டர் இருந்தார். அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு ஒரு அருமையான மனைவி இருந்தாங்க. அவங்களும் she is also a very good doctor, but they are not getting a child. அவங்களுக்கு என்ன கிடைக்கல? குழந்தை இல்லை. 8 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் முன்னாடி போனார்னா இவங்க மருந்து ஓடுற பின்னாடி போகிறாங்களோ இல்லையா, சுவிசேஷம் சொல்ல பின்னாடி போவாங்க. அவ்வளவு ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னவங்க, விசுவாசத்தில் நின்னவங்க, தேவ வைராக்கியத்தில் அப்படியே நின்னவங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அநேகர் கேள்வி பண்ணாங்க, இவ்வளவு சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார், இவருக்கு ஒரு குழந்தைய இது பண்ண தெரியல, என்ன வைத்தியம் பார்த்தாரெலாம் பேசுனாங்க. ஆனால் அந்த அம்மா சோர்ந்து போகல, அவரும் சோர்ந்து போகலை. ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த குழந்தை கொடுத்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனால் பிறக்கும் போது டெலிவரியில் அதில் கொஞ்சம்
குழப்பம் வந்து அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, இறந்துருச்சு. இறந்த பிறகு இந்த அம்மா ஒரு 2 வாரத்தில் பலவீனப்பட்டுட்டாங்க. கடைசியில் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு மருந்தை விட தெய்வ சுகத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவங்க எப்போ உட்கார்ந்து என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சோர்ந்து போய் நடக்க முடியாட்டாலும் சரி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பாடுவாங்களாம். ஏன்னா அது அவங்க சொன்ன சாட்சி. அருமையான ஒரு பாட்டை பாடுவாங்களாம். என்ன பாட்டு தெரியுமா? ரொம்ப தெய்வன்பில் வெள்ளமே திருவருள் தோற்றமே, தெய்வன்பில் வெள்ளமே திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே செய்யனில் திருப்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயாவும் அடிபணிந்தே, செய்யனில் திருப்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயாவும் அடிபணிந்தே, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. உலகம் ஏதோ துணைக்கு வளைவு செய்தாலும் உறுதி விட்டயராதையா, உலகம் ஏதோ துணைக்கு வளைவு செய்தாலும் உறுதி விட்டயராதையா, உண்மை மறந்து ஓடினார் போக, உண்மை மறந்து ஓடினார் போக இடமேதும் இல்லையா, உண்மை மறந்து ஓடினார் போக இடமேதும் இல்லையா, தெய்வன்பில் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு கண்பானவளே, இந்த அம்மா தெய்வீக சுகத்தில் நிற்பாங்களாம். கடைசியில் டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, வீணா பிள்ளை இழந்துட்டா உன் ஒய்ஃபு என்ன செய்ய போற, கைவிட்ட போறேன்னாங்க. அப்படிப்பட்ட அம்மையார் உடனே ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போய் போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. கடைசி நேரம் கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சான், எல்லாத்தையும் இழந்திருக்கே, ஒன்னே ஒன்று உன் காதில் கிடக்க, இதை விட முடியாதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கா எதை விட்டுருக்குறோம் ஐயா? நான் என் மகளை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அவள் காதுலேயும் ஒன்றும் கிடையாது, கழுத்துலேயும் ஒன்றும் கிடையாது. நான் தொட்டு பார்க்கும் போதெல்லாம் அவன் மேலே சந்தோஷப்பட்ட ஒரு காரியம் இதுதான், அழகு மாயை நிலைத்திடாது, அதை நம்பாதே. அந்த அம்மா காதில் போட்டுருந்தாங்களா ஒரு அணிகலன். ஒரு சத்தம் கேட்டுச்சான், எல்லாத்தையும் எனக்காக இழந்துட்டியே, ஓரேப்புக்கு வந்திருக்கியே, இதை உன்னால் கலட்ட முடியாதா? அன்னைக்கு ஓரேப்பில் தானே எல்லாரும் கலட்டினாங்க. திரும்ப வாசிங்க, யாத்திராகமம் 33:6 வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்ட போது அவளை போட்டாங்க. இப்ப இந்த அம்மா கலட்டின உடனே வயிற்றுல அந்த பிரச்சனை மாறிடுச்சு, பலவீனம் போயிருச்சு, எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க.
ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், ஒரு பழைய பாடல் உண்டு, எல்லாரும் சேர்ந்து பாடுங்களா? அழகான பாட்டு. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனை, கரவனை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தீபதேவன் பின் செல்லுவோம், தீப ஒளிதனை கண்டடைவோம். தீபதேவன் பின் செல்லுவோம், தீப ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தருவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தருவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எதை கலட்டி எறியணுமோ, நாம நினைக்கலாம் ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே, அதை விட கர்த்தர் பெரியவர், அதை விட கர்த்தர் பெரியவர். யாத்திராகமம் 18:16 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 18:16 வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால், யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ ஆண்டவரிடத்தில் அந்த ஓந்த ஏவ பர்வதத்திலே வழக்குகள் தீர்க்கப்படும். உனக்கு நெடுநாள் வழக்கு இருக்கலாம், கர்த்தர் அதை தீர்ப்பார். உன் தாகம் தீர்க்கப்படும். உபாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஓரேப் என்பது உடன்படிக்கை செய்கிற இடம். கர்த்தர் மனிதனோடு உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றார்? நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். நோவாட்ட என்ன சொல்றார்? இனி மாம்சமான ஜந்துக்களை நான் அழிப்பதில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை
ஓரேப் என்பது உடன்படிக்கை செய்கிற இடம். யாத்திராகமம் 34:10 வாசிக்கிறோம். அதற்கு அவர் மோசேட்ட சொல்றாரு, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உடன்படிக்கை பண்ணுகிற இடம். ஏன் ஓரேப்புக்கு வரணும்? முதல்ல சொன்னேன், தரிசனம் கிடைக்கிற இடம். ஆமென். ரெண்டாவது சொன்னேன், தாகம் தீர்க்கிற இடம். நம்மிடத்துல இன்னும் பெருமைகள், மேட்டிமையான எண்ணங்கள் இருந்தால் கலட்டி எரிகிற ஒரு இடம். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை செய்கிற இடம். இந்த ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் அவன் வந்தான். ஆனா கெவியில போய் என்ன செஞ்சுக்கிட்டான்? உட்காந்துக்கிட்டான். அப்ப கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும். ஏன்னா இவ கேட்கிறாரு, நீ கெவியில இருக்கிறப்ப உனக்கு என்ன இங்க வேலை? ஏன்னா அவன் வந்து கெவியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? கெவியை விட்டு என்ன செய்? வெளியே வா. ஐயா, ஆண்டவர் இந்த கெவி மேல ஏன் கோபம் கொண்டா தெரியுமா? கெவிக்குள்ள இருக்கக்கூடாது. கெவி என்பது வேதத்தில் பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கெவியை விட்டு வெளியே வரணும். தாவீதை பார்த்து 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே அவன் போய் என்ன சொன்னான்? அதுல்லாம் என்கிற ஒரு கெவியில ஒளிந்து கொண்டான். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். தாவீதை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதுல்லாம் என்கிற கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு ஐயா, அப்ப காத்தென்னும் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு? நீ அரணில் இராதபடிக்கு புறப்பட்டு வாரும், யூதா தேசத்துக்கு வா. கம் அவுட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஜோன். நீ பாதுகாப்பா இருக்கிறதுல வெளியே வா. நீ செயல்பட வேண்டும். நாம பாடுறோம்ல, பழைய பாட்டு அண்ணன் எமில் ஜோசன் எழுதுனது, உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை பிழைத்திடுவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழி நாள் வரை பிழைத்திடுவோம். ஏன்னா பாடிக்கிட்டே அந்த பாட்டு நிறைய போயிட்டு இருக்கும். ஏன்னா தூங்கக்கூடாது. ஏன்னா தூக்கத்தை எபேசியர் 5:14-15 வாசிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திர, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. இங்க எலியா கோகைக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்ப கூப்பிடுறாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? என்ன காரியம்? நீ போக வேண்டிய தூரம் நீ இவ்வளவு இருக்கப்பா. இன்னைக்கு அநேக நேரத்துக்கு என் ஊழிய இவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஒரு வார்த்தை கேட்டவன சோர்ந்து போயிடாதீங்க. நான் இங்கே ஊழியத்துக்கு வரும்போது முதல்ல வாங்கினது அடிதான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது. கன்னியாகுமரியில் என் கூட பிரசங்கம் பண்ணால் ஒரு 2 கண்ணுதிராள் கூட நின்னாங்க. அங்கேருந்து வந்தால் ஒருத்தர் எல்லாம் ஆம்பிளிஃபயர் மைக் எல்லாத்தையும் உடச்சி விட்டார். இப்போ இல்லை, நான் அப்பமே சொல்கிறேன். உடனே நாங்கள் சோர்ந்து போய் வந்தோம். என்ன ஆண்டவரே வந்தோம், இதை நம்பி வந்தோம், கையிலையும் காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி பழைக்க போகிறோம்? பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டான் சாப்பிட கூப்பிடுறதுக்கு, மீன் குழம்பு மாம்பழம் வச்சுக்கிட்டு. அங்கேருந்து இங்கே வரக்குள்ள ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க. உடனே ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கரு, கேட்டை, பேட்டரி எல்லாம் வந்து நிற்குது. கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டோர் கஷ்டப்பட்டதே கிடையாதுங்க. ஹல்லேலூயா.
என கண்பானுளே கெவிங்கிறது சிங்கங்கள் தங்குகிற இடம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கெபியில் இருக்க சிங்கத்தை போல. கெவியில அதுவாட்ல சிங்கம் இருக்கும். நாமளா போய் அந்த கெவியில விழக்கூடாது. ஏன்னா சாத்தான் அந்த கெவியை பிடிச்சு வச்சிருப்பான். அதனால தான் சொன்னாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 5:8 விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ சுற்றி திரிகிறான். கெவியில ஆண்டவருக்கு கோபம் ஏன் தெரியுமா? கெவியில போய் இருக்கவே கூடாதுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். சரி. அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இவன் பொல்லாப்ப செஞ்சா அப்புறம் ஒப்பு கொடுக்க தான் செய்வாரு. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். யார் ஆக்கல? நம்ம பாடுறமே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். சொல்லுங்க, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். உனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை முதல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கண்வாருடைய கெவி ஆண்டவர் ஏன் கெவியில இருக்க கூடாதுங்கிறாரு? மீதியானியருக்கு கர்த்தர் பண்ண பொல்லாப்பு செய்ததுனால, மீதியானியர் கையில கொடுத்ததுனால எங்கெங்க போய் இருக்க வேண்டி வந்துச்சு? கெபியில் பொல்லாப்பு செய்யறவன் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19:30 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்க. லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவன் அவனோடே கூட
அவனுடைய 2 குமாரத்திகளும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். நல்ல கவனிங்க, சோதோம் குமரா அழிய போற நேரத்தில் ஆண்டவர் அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். அதே 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாமல் இருக்கும்படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா, கர்த்தர் தம்மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அவ்வளவு கொண்டு விட்டு இந்த சமபூமி எங்கு நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடி போனார். பின்னிட்டு பார்க்காதேனா மனைவி கேட்டாளா? இல்ல. ஆனா அடையாளமா இருக்கா உப்பு தூணா. சரி, புருஷனாவது கேட்டானா? புருஷன் யாரு? 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல வாசிக்கிறோம். அவன் சோதோம் குமாரோல காமவிகார நடக்கைகளை கண்டும் கேட்டும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இந்த நீதிமானாகிய லோத்து எங்க இருக்கணும்? நீதிமானுடைய சந்ததி எங்க இருக்கணும்? அடைக்கலமான கர்த்தர் கொடுக்கிற இடத்துல இருக்கணும். இவர் அங்க ஓடி போனா ரொம்ப தூரம் என்னால முடியாது. கடைசியில் ஓடி போய் ஒரு கெவியில தங்கினான். வாசிங்க, கெவியில போனதுனால அவன் குடும்பமே நாசமா போச்சு. அப்பொழுது அவருடைய மகள் ஒருத்தி மூத்தவள் தன் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் கிழவனாய் போனா, பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு. எப்பா என்ன தப்பு பாருங்க, கெவிக்கு போனதுனால தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு. யாரோட தகப்பனால? அவளுடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து. அப்பா என்ன பாவம்! நாம அநேக நேரங்களில் பாடுறோம்ல, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே, என்னில் நாமம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே, வாலிபனாளில் உன் தேவனை தேடி ஓடு வா, என்னில் வேண்டாமோ எல்லாமே பாவம் ஆகும் காலமே. ஹல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை முன்னாடி படிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் கிராமமே அந்த ஊரே விட்டு போக கூட சொன்னா, என் மகளை அனுப்பி விடுறேன், இந்த தூதர்களை தொடாதேன்னு நீதிக்காக நின்றவன். ஆனா இப்ப கெவிக்கு போனதுனால மூத்தவன் சொன்னா, இனிமே நமக்கு சந்ததியெல்லாம் போயிடக்கூடாது, ஆகையினால அப்பாவுக்கு குடிக்க கொடு, நீ போய் இன்னைக்கு சயனின்னா. வாசிங்க, ஏன்னா இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன், கொகைக்கு போகக்கூடாதுங்கிறக்காக. அப்படியே அன்று இரவிலே தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள். சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் அறியவில்லை. மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுத்து நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ அவரோடு போய் என்ன செய்,
சரி. அப்படியே அன்று ராத்திரியிலும் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோடே சயனித்தாள். சரி. அவள் சயனித்ததையும் அவள் எழுந்ததையும் அவள் தகப்பன் அறியவில்லை. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இந்த மோவாபியர் சபைக்குள்ள வரலாமா? 10 தலைமுறைக்கும். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். அம்மோன் புத்திரர் குறித்து இஸ்ரவேலரை வழிமறித்த செய்கை கர்த்தர் என் மனதில் வைத்திருக்கிறேன். கெவிக்கு போனாலே நிச்சயமா இன்னைக்கு சொல்றேன், நம்மகிட்ட வீடுகளுக்குள்ள கெவி இருக்கா? நெட்டு வச்சு கதவை சாத்திக்கிட்டு கெவி ஆயிருதா? எனக்கு கண்மானுள்ளே. அதனாலதான் ஆண்டவர் இந்த கெவியில இருக்கிற எலியாவை இங்க என்னடா உனக்கு காரியம், இங்க என்னடா காரியம், வெளியே வா. எனக்கு கண்மானுள்ளே, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலை குற்றம் சாட்டின குற்றம் சொல்றவன் கெவிகிட்ட போகணும். ஏன்னா அங்க சிங்கம் சாத்தாண்ட ஒப்பு கொடுக்கப்படணும். தானியேலை குற்றம் சாட்டினவர்களோ மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும். ஐயா, அப்பன் செஞ்ச பாவத்துக்கு ஃபுல்லா கொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து போகுது பாருங்க. குற்றம் சொல்லியா சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆனா தானியேலை போட்ட போது சிங்கங்கள் என்ன செய்யல? காலையில எந்திரிச்சு பேசுறான், தானியேலே, ஜீவனுள்ள தேசனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான தரிய ராஜா பார்த்து, ராஜா வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டினார். இன்றைக்கு குற்றம் சொல்ற அனுபவம் இருந்தா கெவியில தான் போய் மாட்டோம், சிங்கத்துல சாத்தான்ட்ட. ஏன்னா சாத்தான் தான் குற்றம் சொல்றது. வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த தள்ளப்பட்டு போனவன் யாரு? பிசாசு. அந்த குற்றம் சொல்ற அனுபவம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனாலதான் ஐயா பாடினார். ஏன்னா மறந்துருப்பீங்க, குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உன் கண்ணில உத்தரம் இருக்கு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் ஊதட்டுமா எடுக்கட்டுமாங்களாமே. குற்றம் சாட்டுகிற நாமே குற்றமா அந்த குற்றத்தை செய்யறவுடைய நம்ம சொல்லலாமா? இரவும் போது குற்றம் சாட்டுறக்காங்க ஒருத்தர் நிப்பான். அவன் என்ன செய்ய? தாழ தள்ளப்பட்டு போனான். அங்க போய் சேர முன்னாடி சிங்கம் என்ன பண்ணிருச்சு? நொறுக்கிருச்சு. ஆனா எந்த குற்றமும் காணப்படாத தானியேலோ சிங்கக்கெவியிலே காக்கப்பட்டான். அதனால தானே பாடுறோம், சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்ன சிங்கக்கெவியா இருக்கலாம், உனக்கு ஒரு சிங்கம் உண்டு, யூதா ராஜசிங்கம்.
யூத ராஜசிங்கம், உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆண்டவர். இந்த எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. வான் வான் கூப்பிடுறாரு. அதை எலியா கேட்டபோது இங்க என்னப்பா உனக்கு வேலைன்னு கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து, அது கெவியின் வாசல்ல தான் நிக்கிறான். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படித்தான், கொஞ்சம் விட்டுருவான், ஆனா ஒட்டிக்கிட்டு இருக்கும். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் வந்தாலும் அந்த எகிப்து வாசனை அவங்கள விட்டு போச்சா? இல்லை. அது மாதிரிதான் இங்க கெவியை விட்டு வந்தார், வாசல்ல நிக்கிறார். கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். எல்லா காரணத்தையும் சொல்றான். நான் ஒருவன் மாத்திரம் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய், ஐயா நீ போக வேண்டிய பிரயாணத்தை சொல்றீங்க, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி. அப்பதான் அவனுக்கு விளங்குச்சு, எனக்கு இன்னும் ஊழியம் இருக்கப்பா, இன்னும் ஊழியம் இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், உன் ஊழியத்துல பல தடைகள் வரலாம், உன் ஊழிய பாதையில இடர்கள் வரலாம். ஐயா பாடினாரே, எல்லாத்துக்கும் பாடி வச்சிருக்கார். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன். பலவீன கரத்தான் தூக்கி நான் எடுத்தேன். பலவீன கரத்தான் தூக்கி நான் எடுத்தேன். என் அன்பை நான் உன்னை நிறுத்தேன். என் அன்பை நான் உன்னை நிறுத்தேன். பாடுவேனே ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே ஆசை நேசரை கண்டேனே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஓரேபுக்கு வந்துட்டீங்களா? ஓரேபுக்கு வந்துட்டா தரிசனம் கிடைக்கும். ஓரேபுக்கு வந்துட்டா நம்ம வெறுக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு விளங்கும். ஓரேபுக்கு வந்தா தாகம் தீர்க்கப்படும். ஓரேபுக்கு வந்தா உடன்படிக்கை இருக்கும். கெவிக்கு நம்ம போவே கூடாது, கெவியை விட்டு வெளியே வர வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. அன்றைக்கு 5 ராஜாக்களை கொண்டு போய் வைத்தான். 5 புலன்களும் கெட்டு போகக்கூடாது, அந்த கெவி பக்கம் போகக்கூடாது. அந்த லோத்தனுடைய வாழ்க்கையை போல கெவிக்கு போனதுனால தன் குடும்பமே கெட்டு சீரழிந்து நீதிமான் என்று பெயர் பெற்ற குடும்பம் அழிந்தது போல நாம் அழிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவு உண்டு சுவாமி, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் தேவா, எத்தனை பாடு உண்டு நாதா, என்னால் தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? பலவீன கரத்தால் உன்னை தூக்கி எடுத்தவர் அன்பினால் நிலைநிறுத்த இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் அநேகர் கேட்குறீங்க, ஐயா உங்களுக்கு உண்மையிலே கண்ணு தெரியுமா தெரியாதான்னு. நல்லா பார்த்துக்கங்க, தெரியாது. நல்லா பார்த்துக்க, 2 வயசுல அந்த கண்ணு தெரியாது. அப்புறம் எப்படியா பைபிளை படிச்சிங்க? 2 கண்ணும் தெரியாமல் போனவொடனே என் சொந்தக்காரன் மந்தக்காரன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான், கையை விட்டுட்டு.
ஒருத்தனும் இல்லாதனால தான் கர்த்தர் என்னை பிடித்தார், இன்றைக்கு அவருடைய வார்த்தை வைத்தார், அது இன்றைக்கு என்னை நடத்துகிறது. என கண்பானவர்களே, நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்பீங்க? 4000 ரூபா டிவிகளுக்கு கட்டணும். எத்தனையோ டிவியில் நீங்கள் பார்க்குறீங்க, நித்தியத்தில் பார்க்குறீங்க, தமிழில் பார்க்குறீங்க, ஏன் ஜெயத்தில் பார்க்குறீங்க, மகிமையில் பார்க்குறீங்க, 316 பார்க்குறீங்க, இப்படி பல சேனல்களில் பார்க்குறீங்க. எல்லா சேனலையும் கூட்டி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் 30 நாளைக்கு 30 எடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு வைங்க, குறைஞ்சது 5000 ரூபா வேணும். ஆண்டவர் 30 பேரை எழுப்பி தரணும். ஒருவேளை உங்கள் பகுதியிலும் எங்கள் சபைக்கெல்லாம் வருவீங்களா ஐயா, கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டா வருவீங்களா? அன்னைக்கு அநேகர் கேட்குறீங்க, ஐயா உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறோம், நீங்கள் வருவீங்களா? நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. ஆகையினால உங்கள் ஆலயங்களில் கன்வென்ஷன் கூட்டமோ அல்லது உங்கள் ஆலயத்தில் ஒரு நாள் கூட்டங்களுக்கோ அப்படி கூப்பிடணும்னா தாராளமாக நீங்கள் கீழே கொடுக்கப்படுகிற தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் இதுக்கு உதவி செய்யணும், எப்படி செய்யன்னு கேட்டிங்கன்னா இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். திருநெல்வேலியிலே பார்வையற்ற சகோதரிகளுக்காக ஒரு கட்டுமான பணி நடக்கிறது. ரூம் கட்டுறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா, 10 அப்படி 10 சதுரடி 23000 ரூபா. கர்த்தர் உங்களை ஏவினால் 1 சதுரடியோ 2 சதுரடியோ 1/2 சதுரடியோ 1/4 சதுரடியோ தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே எங்கள் ஆலயத்துக்கு வர பார்வையற்ற மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் பார்வையற்றர் மரித்தா கூட அந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லிருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக கீழ்காணும் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த ஒரு வரியை மட்டும் பாடி ஜெபிப்போமா? பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது நான் உன்னை நினைத்தேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை நினைத்தேன். பலவீன கரத்தால் தூக்கியே எடுத்தேன், பலவீன கரத்தால் தூக்கியே எடுத்தேன். என் அன்பே நான் உன்னை நிறுத்தேன், என் அன்பே நான் உன்னை நிறுத்தேன். பாடுவேனே பாடுவேனே ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே பாடுவேனே ஆசை நேசரை கண்டேனே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த ஊழியக்காரனோ உமது ஊழியத்தை செய்ய விரும்புகிற சுவிசேஷகனோ சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறவர்கள் எல்லாம் எலியாவை தட்டி எழுப்பிய தேவன் மறுபடியும் தட்டி எழுப்பி இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் என்பதை என் தேவன் உறுதிப்படுத்துங்க. இன்னும் ஊழியம் உண்டுப்பா, இன்னும் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய நிலையிலையும் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. ஒவ்வொருவருக்கும் வழிகளை திறந்து கொடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள், வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் மாறட்டும். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்தில் நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேறட்டும். வயது முதிர்ந்தோர்,
பெற்ற பிள்ளைகளால் தள்ளப்பட்டு கண்ணீர் வடிக்கிற முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும் ஐயோ எனக்கு ஒருவரும் ஒத்தாசை இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினாலே இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருப்பீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த குடும்பத்திலே தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏசாயா 50:12 படி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று ஏசாயா 56:12 படி ஆறுதல் படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.